ஒரு வீட்டில் 4 அலைபேசிகள் உள்ளன. காலை 5 மணிக்கு எல்லா அலைபேசிகளும் ஒன்றாக ஒலிக்கும். பின் முதல் அலைபேசியானது ஒவ்வொரு 20 நிமிடங்களிலும், இரண்டாவது அலைபேசியானது ஒவ்வொரு 30 நிமிடங்களிலும், மூன்றாவது அலைபேசியானது ஒவ்வொரு 40 நிமிடங்களிலும், நான்காவது அலைபேசியானது ஒவ்வொரு 50 நிமிடங்களிலும் ஒலிக்கின்ற நிலையில் அவை மீண்டும் எப்பொழுது ஒன்றாக ஒலிக்கும் கேட்குறாங்க. இந்த சம் பார்க்க தான் ரொம்ப பெரிய சம் மாதிரி தெரியுது. பட் ஆனால் ஜஸ்ட் இந்த சமுக்கு எல்சிஎம் எடுத்தால் போதும், இந்த சம் நம்ம ஈஸியாக சால்வ் பண்ணிடலாம். ஸோ ஃபர்ஸ்ட் முதல் அலைபேசி எத்தனை நிமிடம்? 20 நிமிடம். முதல் அலைபேசி 20 நிமிடம். நெக்ஸ்ட் இரண்டாவது அலைபேசி எத்தனை நிமிடம்? 30 நிமிடம். இரண்டாவது 30 நிமிடம். நெக்ஸ்ட் மூன்றாவது அலைபேசி 40 நிமிடம். நெக்ஸ்ட் நான்காவது அலைபேசி 50 நிமிடம். ஸோ ஃபர்ஸ்ட் இதுக்கு 4க்கும் எல்சிஎம் எடுக்கலாம். ஃபர்ஸ்ட் டேரெக்டாக 10ஆலே கேன்சல் பண்ணலாம். 10ஆல் கேன்சல் பண்ணால் இங்கே 2, இங்கே 3, இங்கே 4, இங்கே 5. அகைன் 2ஆல் கேன்சல் பண்ணலாம். 1, 3, 2, 5. ஸோ இதுக்கு மேலே எதுவும் காமனாக ஆகக்கூடிய எண் எதுவும் இல்லை. இது அப்படியே இருக்குன்னா 10 × 2 20, 20 × 3 60, 60 × 10 600. ஸோ இது பெருக்குன்னா 600 வருது. 600 நிமிடம். 600 நிமிடத்துக்கு அப்புறம் 4 அலைபேசியும் ஒன்றாக ஒலிக்கும். 600 நிமிடத்துக்கு அப்புறம் ஒன்றாக ஒலிக்கும். ஆனால் நமக்கு பாருங்க இங்கே ஆன்சர் பார்த்தோம்னா ஹவரில் கொடுத்துருக்காங்க, அதாவது மணியில் கொடுத்துருக்காங்க. அப்போ என்ன பண்ணோம்? ஒரு மணி = 60 நிமிடம். அப்போ இந்த 600 60ஆல் வகுத்தோமா 10 மணி நேரம் கழிச்சு, அதாவது காலையில் 5 மணி, 5 மணிலேருந்து 10 மணி நேரம் கழிச்சுன்னா 6, 7, 8, 9, 10, 11, 12, 1, 2, 3. அப்போது 3 மணிக்கு பிற்பகல் 3 மணிக்கு பார்த்தோம்னா அந்த 4 பெல்லும் 4 அலைபேசியும் ஒன்றாக ஒலிக்கும். இந்த சம் பார்க்க தான் ரொம்ப பெரிய சம் மாதிரி தெரியுது. பட் ஆனால் ஜஸ்ட் நீங்கள் இந்த சம் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டா ரொம்ப ஈஸியாக இந்த சம் சால்வ் பண்ணிடலாம்.